ஆபீஸ் பாயெல்லாம் எதுக்கு அண்ணன்னு சொன்ன? தப்பா சொல்றீங்க நீங்க. இன்னைக்கு தயாரிப்பாளர் இருக்கிற பாதி பேர் ஆபீஸ் பாய் தான். எம்ஜிஆர் ஷூட்டிங்ல இருந்தாரு. என்ன வாரி பாட்டோட வந்துட்டீங்களா? பாட்டை படிச்ச உடனே எம்ஜிஆருக்கு வந்த கோபம் கொஞ்சம் நஞ்சம் இல்லையா? அந்த சிவந்த முகம் மேலும் சிவந்து போச்சான். என்னையா நினைச்சுக்கிட்டு இருக்கிற? என் பொழப்ப கெடுக்க பாக்குறீரா? உங்ககிட்ட இருந்து வாழ்த்து வரும்னு பார்த்தா, ஆனால் நிலைமை வேற. ப்ரொடக்ஷன்ல என்ன இருக்குன்னு தெரியாதவன் போயிட்டா இருக்க முடியாதங்க. ஆனானப்பட்ட வாலிக்கே காலின்ற நிலைமை வந்ததுன்னா மற்ற கவிஞர்கள் நிலைமை எங்களை போன்றவர்கள் என்ன ஆகும்? தங்கத்தை வளைக்க, தங்கத்தை இழைக்க சேர்க்கிறாங்க. தங்கத்துல குறை இருந்தால் தரத்தில் குறையத்தானே செய்யும். தப்பா எழுதிட்டாரு. வாலி ஒரு பாட்டு எழுதினாரு எம்ஜிஆருக்கு. அரச கட்டளைன்னு ஒரு படம். ஒரு புரட்சி வீரன், புரட்சி வீரன் அராஜக ஆட்சி எதிர்த்து போராடுகிறான், பாடுகிறான், சண்டையிடுகிறான், கலைக்குழுவை சேர்த்து அந்த கலை பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறான். ஒரு நடன மகள் ஆடுகிறாள், வீரன் வாழ் சுழற்றி கொண்டு பாடுகிறான். ஒரு பாட்டு. வாலி கண்ணதாசன சண்டை. ஆச்சரியம்ங்க. எம்ஜிஆர் சிவாஜி என்ற 2 பேரோடும் சண்டையிட்டு கொண்டு கலைஞர் என்ற ஒரு பெரும்புள்ளியை பகைத்துக் கொண்டு கண்ணதாசன் இத்தனை வருஷம் திரையுலகில் நின்றார் என்றால் அவருடைய தமிழும் திறமையும் தான் அதற்கு காரணமே தவிர வேறல்ல. ஒருத்தர் கூட பகையின்னா கூட சினிமாவில் வாழ முடியாது. சினிமாவில் எம்.எஸ். விஸ்வநாதன், ஹலோ யாருன்னு பேசுறீங்க? ஆபீஸ் பாய் அண்ணனா? விஸ்வநாதன் ஒரு கம்பெனிக்கு பேசும்போது கேட்பாராம், அடே அண்ணே யார் பேசுறீங்க? நான் சுப்பிரமணி பேசுறேன். சுப்பிரமணி யாரு? ஆபீஸ் பாய். ஓ ஆபீஸ் பாய் அண்ணனா, நான் எம்.எஸ். விஸ்வநாதன் பேசுறேன். தயாரிப்பாளர் ஐயா வந்த உடனே எம்.எஸ். விஸ்வநாதன் பேசுனார்னு அண்ணே சொல்லிடுறீங்களா? ஏங்க எங்க தயாரிப்பாளர் அண்ணன்னு சொல்லுங்க, நடிகர் அண்ணன்னு சொல்லுங்க, வேற யாரையாவது சொல்லிட்டு போங்க. ஆபீஸ் பாயெல்லாம் எதுக்கு அண்ணன்னு சொன்ன? தப்பா சொல்றீங்க நீங்க. இன்னைக்கு தயாரிப்பாளர் இருக்கிற பாதி பேர் ஆபீஸ் பாய் தான். இவன் நாளைக்கு ப்ரொடியூசராக வந்து எனக்கு செக் கொடுத்துட்டான்னா மதிச்சிடணுங்க எல்லாரையும். இப்படி எல்லாரையும் மதித்தால்தான், புகழ்ந்து பேசினால்தான், பலபட பாராட்டினால்தான், விதந்து சொன்னால்தான் திரை உலகில் ஓர் இடம் கிட்டும் என்று கருதி கொண்டிருந்த சினிமாவில் நான் தான் என்று இருந்த சுதந்திர மனிதன் கண்ணதாசன் அரச கட்டளைக்கு கொண்டு போனாரு. வாலி பாட்டு எழுதிட்டு எம்ஜிஆர் ஷூட்டிங்ல இருந்தாரு. என்ன வாலி பாட்டோட வந்துட்டீங்களா? பாட்டை படிச்ச உடனே எம்ஜிஆருக்கு வந்த கோபம் கொஞ்சம் நஞ்சம் இல்லையா? அப்படி கோபிச்சு நான் பார்த்ததில்லைன்னு சொன்னார் வாலி. ஏன்? முகம் ஏற்கனவே எம்ஜிஆர் முகம் சிவந்த முகம், ரோஜா பூவுல குங்குமம் அடிச்ச மாதிரி அந்த சிவந்த முகம் மேலும் சிவந்து போச்சான். என்னையா நினைச்சுக்கிட்டு இருக்கிற? என் பொழப்ப கெடுக்க பாக்குறீரா? உங்ககிட்ட இருந்து வாழ்த்து வரும்னு பார்த்தா வசை வருது. இப்படியா பாட்டு எழுதுறது? எடுத்துட்டு போயா. என்ன நீ எழுதிட்டேன்? போயா, எடுத்துட்டு போயா. போயிட்டாரு. அண்ணே இவ்வளவு நீங்க வாலிய கோவிச்சதே இல்லை. அப்படி என்னன்னு எழுதிட்டாரு. என்னையா பாட்டு எப்படி எழுதிருக்காரு? ஆண்டவன் கட்டளையின் முன்னாலே உன் அரச கட்டளை என்ன ஆகும் எழுதியிருக்காரு. ஆண்டவன் கட்டளை சிவாஜி படம் நடந்துகிட்டு இருக்கு, அரச கட்டளை எம்ஜிஆர் படம் நடந்துகிட்டு இருக்கு. இவர் என்ன பண்ணாரு? அராஜகம் செய்கிற அரசனை பார்த்து எழுதுறாரு, ஆண்டவன் தான் எங்களுக்கெல்லாம் அரசன், நீ யார்ங்கிற பொருள்ல நல்ல பொருளில் தான் எழுதியிருந்தார் வாலி. ஆண்டவன் கட்டளை முன்னாலே உன் அரச கட்டளை என்ன ஆகும், ஆண்டவன் உன்னை வீழ்த்தி விடுவான் என்று பொருள்பட எழுதியிருக்கிறார் வாலி. ஆனால் நிலைமை வேற. ப்ரொடக்ஷன்ல என்ன இருக்குன்னு தெரியாதவன் போயிட்டா இருக்க முடியாதங்க. நிகழ்காலம் பூரா தெரியணும். நிகழ்காலம் எல்லாம் தெரிந்தால்தான் நிலைக்க முடியும்.
அப்ப ஆண்டவன் கட்டளை ஜெயிச்சிரும், அரச கட்டளை அவுட்டுன்னு சொல்றீங்களா? இனிமே இந்த பாட்டு எழுதக்கூடாது. முத்துக்கூத்தன் ஒருத்தர், அவரை கூப்பிட்டார். நாடோடி வண்ணல சம்மதமான பாட்டு எழுதினவர் முத்துக்கூத்தன். அவர் ஒரு நாடக நடிகர். அவரை கூப்பிட்டு எழுதியார். அதுதான் 1000 கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை, ஆணைகளிட்டே யாதெடுத்தாலும் அலைகடல் ஓய்வதில்லை, ஆடிவா. அந்த பாட்டு ஆனானப்பட்ட வாலிக்கே காலின்ற நிலைமை வந்ததுன்னா மற்ற கவியர்கள் நிலைமை எங்களை போன்றவர்கள் என்ன ஆகும்? கவியரசர் கண்ணதாசனுக்கு அப்படி ஒரு வந்தது. ஊனமுற்ற கணவன், ஆறுதல் சொல்லுகிற மனைவி, கை ஊனம் கால் ஊனம் பாகப்பிரிவதை. சரோஜாதேவி மனைவி கணவனுக்கு ஆறுதல் சொல்லுகிறார். என்னங்க ஒரு கை ஊனமா போச்சுன்னா என்ன தப்பு? தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தினில் குறைவதுண்டோ எழுதினார். தமிழ் உலகத்தில் பிச்சு கிச்சு விமர்சனங்கள். தங்கத்தில் குறை இருந்தா தரம் குறையத்தானே செய்யும். 24 கேரட் வேற, 22 வேற, செம்பு அதிகமா கலந்தா அது வேற, வேற வேற உலோகங்கள் சேர்ந்துட்டா மாற்று வேற. 24 கேரட்ல நகை செய்ய முடியாது என்றுதான் கொஞ்சம் செம்பு கலக்கிறார்கள். தங்கத்தை வளைக்க, தங்கத்தை இழைக்க சேர்க்கிறாங்க. தங்கத்துல குறை இருந்தால் தரத்தில் குறையத்தானே செய்யும். தப்பா எழுதிட்டாரு. உன்னை கவிஞர் சொல்றாரு, நான் சரியாத்தான் எழுதுனேன், படி எடுத்தவன் பாட்டை கெடுத்துட்டான். என்ன? தங்கத்திலே ஒரு குறைவு இருந்தாலும் தரத்தினில் குறைவதுண்டு எழுதியிருந்தேன். 12 கிராம் 8 கிராமா இருந்தாலும் தங்கம் தங்கம் தான். அது 18 கிராம் தங்கம், அது 17 கிராம் ஆகி போச்சு. அளவு குறையுமே தவிர தரம் குறையாது. தங்கத்திலே ஒரு குறைவு எழுதியிருந்த அவரு குறை இருந்தாலும் எழுதிவிட்டாரு. பழி எம்ஏல வந்துடுச்சு. உதவியாளரை போய் கேட்டாங்களா அப்படியான்னு, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, அது குறை இருந்தாலும் சொன்ன